இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்னா ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க, கோவக்காரங்களாம் போராளியாக இருப்பாங்கன்னு சொன்னேன். ஏன்னா வாக்கு வந்து வாக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பேசுகிற விதம்லாம் ரொம்ப ஒரு அழகாக பேசுகிறக்கூடிய நலிவு சுழிவோடு பேசுவாங்க. அதனால இவங்களுக்கு இந்த அட்வொகேட்ஸு இந்த தொழிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அரசியல் தொழிலாம் நல்லா இருக்கும்ல. இவங்க இதெல்லாம் பண்ண இதில் ஷைன் ஆகணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணனா, வாழ்க்கையில் ஒரு முறையாவது மதுரையில் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியான நமக்கு இன்மையிலும் நன்மை செய்வார் அப்படின்னு இருக்கு. அங்க என்னன்னா, சிவனே தன்னைத்தானே பூஜித்த இடம், உலக நலத்துக்காக சிவனே தன்னைத்தானே பூஜித்த இடம் அது. அந்த இடத்துக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது இவங்க போயிட்டு வரும்போது இவங்க செய்யக்கூடிய வேலை, இவங்க செய்யக்கூடிய படிப்பு, இவங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும். இவங்க கடவுளை வணங்குறது இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தானம் கொடுக்கலாம். ரெண்டாவது இவங்க நான் வந்து என்ன சொன்னேன், அங்கே ஃபோட்டோ இவங்க இதுக்கு சொன்னேன், நம்ம அஸ்வினிக்கு பரணிக்கெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம்னா, ரெட்டை வால் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டை வால் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் வீட்டு உங்களுடைய வரவேற்பு அறையிலலாம் வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக இந்த ஷார்ப்பான ஐட்டம்ஸை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம ஃபோட்டோஸை. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வச்சுக்கலாம், அதான் உங்களுக்கு ப்ளஸ் கொடுக்கும். டிபியாக வச்சுக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் கொடுக்கும். தானம் கொடுக்கறது, கோவிலுக்கு என்ன பண்ணலான்னா கத்தி, அருவா, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தானம் கொடுக்கும்போது கோவிலுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான விஷயம். ஆமாம், தானம் கொடுக்கும்போது நல்ல ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸஸாக இருக்கும். சரி, வாழ்க்கையில் ஒரு அதுவும் கோவிலுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது நல்ல 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 மாற்றங்கள் கிடைக்கும். சுயம்பு கடவுளை வணங்குறதும் ரொம்ப ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இவங்களும் வந்து என்னென்னா கச்ச சுந்தரேஸ்வரர், கஞ்சனூரில் இருக்கக்கூடிய, கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர்னு இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கச்ச சுந்தரேஸ்வரர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர சொல்லுங்கள். அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடும்.